தொடர்ச்சியாக வந்து அலைபேசியில் கூப்பிட்டு நம்ம தொந்தரவு பண்ணலாம்னு நினைக்கிறதும், அப்புறம் வந்து தனிநபர் தாக்கல் எடுக்கிறதும், இது எல்லாம் பார்த்து நம்ம சலனப்பட்டுருவோம், நம்மளோட மன சமநிலை குறைஞ்சு போயிடும், ஐயோ அப்படின்னு பயந்துருவோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முஸ்லீம் கூட சொல்லல, அவர் துளுக்கனுக்கு இங்க என்ன வேலை? இப்படி கேள்வி எழுப்பி கொண்டே போனா பெரியாத புனித பெண்மை உடைப்பட்டு போகும். அந்த திமுகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகி, சேலம் ஒன்றிய நிர்வாகி வந்து நான் வந்து பேரனுக்கு வந்து பேனர் வைக்க மாட்டேன், திமுகவோட ஆட்சியில வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி விட்டு வெளியேறாரு. ஆனா வந்து நாங்க தமிழ் தேசியம் படைப்போம்னா திமுக கூட்டில் இருந்து கூட என்ன தமிழ் தேசியம் படைக்க போறீங்க? வணக்கம், இது போர் தொழில். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற நபர் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். கடந்த 2 நாட்களா சமூக வலைதளங்கள்ல உங்க பதிவுகள் வந்து பரபரப்பா பேசப்படுது. அந்த பதிவுகள் வந்து குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியினால தீவிரமாக எதிர்க்கப்படுது. குறிப்பா இந்த பதிவுகள் எதற்காக? நாம் தமிழர் கட்சி வந்து வெளியே போறவங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்றாங்க. அது அவங்க விருப்பம், உரிமை, அதை பற்றியும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்துகிறப்ப, அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்து தமிழ் தேசியம் படைப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க வந்து திமுக கூட்டம்லாம் அங்கே வைக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு தொகுதியெல்லாம் போட்டி போடுவாங்க, பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியாக இருக்கலாம். அதை தாண்டி பெரிய வலிமை கிடையாது. இப்போ அண்ணன் திரும்ப கூட ஒரு 6 இடங்களில் 7 இடங்களில் போட்டி போடுறாங்கன்னா, வேலுமுருகன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல போட்டி போட போகிறாங்க. அங்கே போய் நாங்கள் வந்து அந்த கூட்டில் இணைஞ்சு பயணிப்போம் அப்படின்னா கூட அது நியாயம் உண்டு. ஆனால் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் படைப்போம்னா திமுக கூட்டில் இருந்து கூட என்ன தமிழ் தேசியம் படைக்க போகிறீங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டில் இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் தேசியம் இல்லை பண்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கருத்து பதிவு தான், ஒரு அரசியல் விமர்சனம் தான். இல்லை இந்த கருத்து தவறானது, இது வந்து பொருந்தாத வாதம், நாங்கள் இவ்வாறு செய்ய போகிறோம், இந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க மாற்று கருத்தையோ தர்க்கத்தையோ வாதங்களையோ எடுத்து வைக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு பதிவை எதிர்கொள்ள முடியாமல் இதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் எங்கள் தலைவரை எப்படியா பேசலாம் அப்படின்னு அவங்க என்னென்னமோ வசை மாறி பொழிகிறதும், தொடர்ச்சியாக வந்து அலைபேசியில் கூப்பிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணலாம்னு நினைக்கிறதும், அப்புறம் வந்து தனிநபர் தாக்கல் எடுக்கிறதும், இது எல்லாம் பார்த்து நம்ம சலனப்பட்டுருவோம், நம்மளோட மன சமநிலை குறைஞ்சு போயிடும், ஐயோ அப்படின்னு பயந்துருவோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ அவங்க எதிரிகள் கிடையாது, அவங்க உதிரிகள் தான். நமக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தான். இவங்க குறுக்கும் மறுக்குமா ஓடுறாங்க. அப்போ புடனிலே தட்டை தட்டி உட்கார வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி போட்ட பதிவு தான் அது. நம்ம தொடர்ச்சியாக கூட பதிவு போடலாம். ஆனால் அவங்கள பற்றி பேச என்ன இருக்குன்னு தோணுது. ஏன்னா மொத்தமாக வந்து யார் அங்கே எதிரி வில்லன் பார்க்குறப்ப திமுக தான். இவங்க திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி தான், அதுவும் ஒத்த சீட்டு கட்சி தான். ஒத்த ஓட்டு முத்தையா என்பது போல் ஒத்த சீட்டு முத்தையா தான். அப்போ அவங்கள பெருசாக பேச தேவையில்லை. நாம் ஒரு பதிவு போடுறோம், அதுக்கு அவங்க மாற்று கருத்தையோ விளக்கத்தையோ கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு கத்தி கதறி கூப்பாடு போட்டு இவ்வளவு அரட்டல் மிரட்டல் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பண்ணுறதால நம்ம இதாகப்படுறதும் இல்லை. நமக்கு வந்து எதிரி வந்து வேறு. இது இவங்க வந்து அவங்க சகித்து கொள்ள முடியாமல், அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், எங்கே அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னா, தமிழ் தேசியம் இல்லை பண்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாங்கிறப்ப பண்ருட்டின்னு சொல்லிட்டானே அப்படின்னு தாங்க முடியல. அதனால் அவங்க இது பண்ணுறாங்க. மற்றபடி இது ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் செய்திகள் முழுக்க ஆக்கிரமிச்ச செய்தி வந்து நாம் தமிழர்லேருந்து பலர் விலகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ கடந்த சில தினங்களாக வந்து பலர் வந்து இணைகிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அப்படிங்கிறாங்க. என்னதான் நடக்குது நாம் தமிழர் கட்சி? இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து 2010 வந்து கட்சியாக மாறுது. இந்த 15 ஆண்டுகள பயணத்தில் வந்து கட்சி விட்டு வெளியேறி போனவங்க இருக்கிறாங்க, வந்தவங்க அதிகமாக இருக்காங்க. இப்போ 10 பேர் வெளியேறி போகிறாங்கன்னா 100 பேர் உள்ளே வருவாங்க. இப்போ கடந்த ஒரு 4-5 மாதமாக எப்படி செய்தி வந்து உருவாக்கப்படுது, கருத்துருவாக்கம் செய்யப்படுது அப்படின்னா, கட்சி விட்டு எல்லாரும் போகிறாங்க, கூடான காலியாகி கொண்டு இருக்கு, அங்கே யாருமே இல்லை, அங்கே இருந்தவங்க எல்லாம் வெளியேறாங்க. மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், வட்ட பொறுப்பாளர் எல்லாம் வெளியேறாங்க. மேலும் ஒரு மாவட்ட செயலர் விலகல், மேலும் ஒரு மண்டல செயலர் விலகல், மேலும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் விலகல், இப்படின்னு செய்தி வருது. அதே சமயத்தில் வந்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா செய்தி ஆகிறது இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்குது, ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவிக்குது, ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிக்குது, செய்தி ஆகிறது இல்லை. இப்போ செய்தியாக எல்லாத்தையும் போடுங்க, இதே போட்டால் அதையும் போடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி திமுக. அந்த திமுகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகி, சேலம் ஒன்றிய நிர்வாகி வந்து நான் வந்து பேரனுக்கு வந்து பேனர் வைக்க மாட்டேன்,
திமுகவோட ஆட்சியில் வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி விட்டு வெளியேறாரு ஒரு கடிதம் போட்டுட்டு. எந்த தொலைக்காட்சியும் செய்தியாக மாறல. ஆளுங்கட்சி விட்டு ஒன்றிணைவாகி போறாருன்னா அது செய்தியாக மாற மாட்டேங்குது. ஆனால் ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இல்லாமல் அதிகாரத்தை நோக்கி ஓடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெளியேறனா ஏன் செய்தியாக மாறுது? ஏன்னா மக்களுக்கு தோட்டத்தை காமிக்கணும். நாம் தமிழர் கட்சி வந்து 2010 தொடங்கப்பட்டு இன்னைக்கு 2025 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல கூட வந்து ஐயா ஸ்டாலினோ மறைந்த ஐயா கருணாநிதியோ நாம் தமிழர் கட்சினோ இல்லை அண்ணன் சீமான் பெயரையோ எங்கேயும் சொன்னதில்லை. குறிப்பாக சொல்லணும்னா தம்பி விக்னேஷ் வந்து காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் இறந்து போனப்போ கூட கொடுத்த இரங்கல் அறிக்கை இருக்கு ஐயா கருணாநிதி. அந்த இரங்கல் அறிக்கை ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் கட்சின்னு இல்லை, சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம் தமிழர் கட்சியின் பேரை சொல்லாமல் கடந்து போயிடுவோம், முழுமையாக வந்து தொடாமல் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இந்த 8 விழுக்காடு வாக்கு தான் உச்சபட்சமாக இருக்கணும். இதுக்கு மேலே போகக்கூடாது. கட்சியை உடைக்கணும், கட்சிகள் குழப்பம் ஏற்படுத்தணும், சிண்டு முடியணும், கட்சி குடித்தான எதிர்மறை தோட்டத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் நன்மதிப்பை குலைக்கணும். அப்போ அதற்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளை வச்சு, உளவுத்துறை அதிகாரிகளை வச்சு கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறது, அண்ணன் சீமான் குறித்து தனிநபர் தாக்கல் கொடுப்பது, அவதூறு பரப்புரை மேற்கொள்வது, கட்சி விட்டு யாரும் வெளில வர்ற மாதிரி இருக்காங்களா என்று உளவுத்துறை மூலமாக நோட்டமிட்டு அவங்கள வெளில கொண்டு வர்றது, அவங்கள வச்சு கட்சி குறித்து இது மாதிரியா பரப்ப வைக்கிறது, இது தொடர்ச்சியாக நடக்குது. கடந்த டிசம்பர் 28, 29 இந்த தேதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, இந்த 3 பாசறையும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்களில் வந்து உறுப்பினர் செய்ய முகாம் போடுறோம். அந்த ஒரு நாளில் கட்சி சேர்ந்த எண்ணிக்கை மட்டும் 14,000 பேர், குறைந்தபட்சம் 14,000 பேர். ஒரு நாளில் ஒரு கட்சியில் வந்து 14,000 பேர் உறுப்பினர் சேர்றாங்கன்னா அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவுப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா திமுக கூட்டணியில் வந்து மக்கள் நீதி மையம் இருக்குது, கமலஹாசனோட கட்சி. அந்த மக்கள் நீதி மையத்தில் வந்து கடந்த 6 மாத காலத்தில் 50 பேர் சேர்ந்துருப்பாங்கன்னா வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. இன்னும் 6 மாத காலம் எடுத்தாலும் 50 பேர் கூட சேர மாட்டாங்க. அதே போல இந்த பக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதில் கடந்த 2 ஆண்டு காலத்தில் ஒரு 100 பேர் சொன்னாங்களான்னா சேர்ந்துருக்க மாட்டாங்க. இன்னும் 2 ஆண்டு எடுத்தாலும் சேர மாட்டாங்க. ஏன்னா அங்கே வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. இனி ஒருத்தன் கூட புதுசாக சேர மாட்டான். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. ஒருத்தன் போலான்னா 10 பேர் வருவான், 100 பேர் வருவான், 1000 பேர் வருவான், 10,000 பேர் வருவான். இது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இங்கே வந்து மக்கள் நீதி மையமோ மதிமுகவோ வளர்ச்சி முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கப்ப இங்கே ஒருத்தர் போனாங்கிறதுலாம் பெரிய இழப்பு இல்லை. ஒருத்தர் போனால் அதே போல் 10 பேர் வருவார். இங்கே வந்து கட்சியில் வந்து கள போராளி, சிறந்த தளபதி, சிறந்த பேச்சாளர் எல்லாமே கட்சி உருவாக்கினது தான். எல்லாம் கட்சி உருவாக்கினது தான். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மறைந்த மூத்தவர் ஐயா தடா சந்திரசேகர், மறைந்த ஐயா மணிவண்ணன், மறைந்த ஐயா தமிழ் முழக்கம் சாகடு மீது, இவங்க வந்து கட்சியை கடந்து ஒரு அடையாளம் கொண்டு வந்தவங்க. அவங்க ஏற்கனவே இந்த களத்தில் பயணித்தவங்க நாம் தமிழர் கட்சி அடைஞ்சுக்கிட்டாங்க. பாக்கி அத்தனை பேர் இந்த கட்சிக்குள்ளே வந்து வெளிச்சம் பெற்று பிரபலத்தன்மை அடைஞ்சு அவங்க பேர் அடையாளப்பட்டு வந்தவங்க தான் அத்தனை பேரும். அப்போ வந்து வர்றப்ப இப்போ காளியம்மாள் விலகி போகிறாங்கன்னா வர்றப்ப காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தாங்க செய்தி இல்லை. நாம் தமிழர் கட்சி காளியம்மா போனாங்க அப்படிங்கிறத செய்தி. ஏன்னா காளியம்மாளை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி. அப்படி எல்லாரையும் ராஜீவ்காந்தி சேர்ந்தாரு செய்தி இல்லை, கலையாசுரா சேர்ந்தாரு செய்தி இல்லை. இவங்கெல்லாம் விலகி போகிறப்ப செய்தி. ஏன்னா விலகி போகிறப்ப கட்சி ஆளாக மாற்றுது. இப்போ இவங்க போனாங்கன்னா இன்னும் 100 பேரை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அதை கடந்து என்னன்னா ஒரு இயக்கங்கிறது எப்போ வீழ்ந்து போகும்னா இயக்கத்தோட இலக்கு நோக்கிய பயணம் பாதையில் வந்து தடுமாற்றம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, தடம்பெறலிட்டாங்க, அப்போ முடிவை பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு இயக்கத்தோட வளர்ச்சி மட்டுப்படும், அந்த இயக்கம் வந்து தடம் பெறணும். ஆனால் ஒரு இயக்கம் வந்து போய் கொண்டிருக்கிறப்ப விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிரப்ப ஒருத்தர் வருவார். உதாரணம் சொல்லணும்னா ஈழத்தில் நம்ம இங்கே கூட இழப்புங்கிறது மறைஞ்சு போகலை, இயக்கத்தை விட்டு வெளியேறி போகிறாங்க. ஈழத்தில் வந்து தமிழில் அரசியல் ஆலோசகராக தேசத்தின் குரல் என்று கொண்டாடப்பட்ட அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் இருந்தாங்க. அவங்க மறைஞ்சு போகிறாங்க. அதே இடத்துக்கு வர்றாங்க யாருன்னா அண்ணன் சுபத்தமிழ்ச்செல்வன். அப்போ இவங்க பொறுப்பு வர்றாங்க. அதே போல் இந்த இயக்கத்தை விட்டு ஒருத்தர் விலகி போகிறாங்கன்னா அதே இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். இவங்க போகிறதால இயக்கம் வந்து விழுந்துறாது. இங்கே இயக்கங்கிறது ஒரு தனியவர் விலகினதால ஒரு இயக்கம் விழுந்ததால வரலாறே கிடையாது. நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கோமே, திராவிட கழகத்திலேருந்து அண்ணா போகிறார், கருணாநிதி போகிறார். கருணாநிதி அண்ணா போன பிறகு பெரியார் தலைமையான திராவிட கழகம் சிதைஞ்சு போகலை, அது இயங்குது. அதே திராவிட முன்னேற்ற கழகமாக மாறின பிறகு எம்ஜிஆர் வெளியேறி போகிறப்ப ஒட்டுமொத்தமாக திமுக வந்து உடஞ்சு போகலை. வைகோ வெளியேறி போகிறப்ப 9 எம்எல்ஏவோட வைகோ போகிறப்ப அது உடஞ்சு போகலை. இப்படி எல்லாரும் போனப்ப கூட அந்த இயக்கம் நிற்குது. ஏன்னா தொடர்ச்சியான செயல்பாடு, தொடர்ச்சியான இருப்பு, அதுதான் காரணம்.
அப்படி இருக்கிறப்ப இந்த கட்சி விட்டு இவங்க போறாங்க அவங்க போறாங்கிறதுனால ஒரு இயக்கம் ஒருபோதும் வீழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சியில் எல்லாரும் வெளியேறாங்க அப்படின்னு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஊடகங்களுக்கும் திராவிட ஆட்சியாளர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை செஞ்சாங்க. அன்ன காலத்தில் கடந்த காலத்தில் சின்ன சின்ன கருத்து முரண்களால் வெளியேறி போய் நாம் தமிழர் கட்சி கொண்ட நோக்கத்துக்காக வேற ஒரு தளத்தில் வேலை செஞ்சவங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சரியான தலைமை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று வர்றாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா புலிகளில் வந்து தலைவர் வந்து தலைமையேற்று இருந்தார். அதை ஈரோஸில் இருந்தவர் அண்ணன் பாலகுமார். அதே நோக்கம், அதே பாதை, அதே பயணம், ஆனால் வேற இயக்கத்தில் வேலை செஞ்சார். ஆனால் காலப்போக்கில் ஈரோஸில் இருந்த அண்ணன் பாலகுமாரன் வந்து தலைவர் தான் சரியான தலைமையை உணர்ந்துக்கிட்டு தலைவர் தலைமையேற்று வர்றார். அதே போல பிரிந்து போன தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் வந்து உண்மையான நோக்கம் கொண்டிருந்தாங்கன்னா அவங்க காலப்போக்கில் அண்ணன் சீமான் தலைமையேற்று வருவாங்க, வந்து கொண்டிருக்காங்க. அதனால வந்து இவங்க வந்து இவ்வளவு நாட்கள் அவங்க அவதூறை வச்சு நாம் தமிழர் கட்சி வளரலை, நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு உருவாக்க கருத்துவாக்கம் செய்ய முயற்சி பண்ணாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பிறர்ச்சியா வளர்ந்து கொண்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி பிரிஞ்சு போனவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி வர்றாங்க அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அதனால நல்லதான் நடக்குது. ஆனா இப்ப விலகிய பலர் வந்து இணையறாங்க சரி. ஆனா அவங்க விலக போகும்போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு விமர்சனத்தையோ வச்சுட்டு தான் அவங்க வெளியில போனாங்க. அப்படிப்பட்டவங்க திரும்பி வந்து இணையிறப்ப அவங்க வைத்துட்டு போன அந்த விமர்சனங்கள் வந்து என்ன நிலையில இருக்கு? இல்ல அந்த விமர்சனம் வந்து காலாவதி ஆயிடுச்சு, அது தவறான புரிதலுங்கிறத உணர்ந்துக்கிட்டு தான் அவங்க கட்சி தலைமையேற்று வர்றாங்க. அவங்க விமர்சனத்தை வச்சாங்க, கருத்து முரண்களை வச்சாங்க, வெளியே போனாங்க. அதை தவறுன்னு காலாப்புக்குள்ள உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எடுத்த நிலைப்பாடு சரின்னு உணர்ந்துக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ அது காலாவதி ஆகி போச்சு. அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த பல ஆயிரம் பேர் வந்து இணைகிறாங்க, பல காலங்களில் பல்வேறு காலங்களில் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இணைந்த உறுப்பினர் வந்து தேர்தலை நோக்கி போகும்போது அது கட்டமைப்பு ரீதியாக வந்து உதவலை, அந்த உறுப்பினர்கள் வந்து உறுப்பினர்களாக தான் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அது வந்து பெரிய பங்களிப்பை தரல அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் சொல்லப்படும். இல்லை, அப்படி இல்லையே. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 2016 வந்து 1 விழுக்காடு வாக்கில் பெற்றோம். 2019 ஏறக்குறைய 4 விழுக்காடு வாக்கில் பெற்றோம். 2021 7 விழுக்காடு வாக்கு, 2024 8 விழுக்காடு வாக்கு. நாம் தமிழர் கட்சியோட அந்த விழுக்காடு விகிதம் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. அதே போல் 2016 அண்ணன் சீமான் போட்டிட்டப்ப கடலூர் தொகுதியில் வந்து அண்ணன் போட்டிட்டாங்க. அங்கே வந்து இந்த வாக்கக கட்டமைப்பு அதை ஏற்படுத்த வந்து அப்போவே சிரமப்பட்டோம், என்ன ரொம்ப தொடக்கலைங்கிறதுனால. அதுக்கும் பிறகு 2021 காலகட்டத்தில் அண்ணன் திருவொற்றியூரில் போட்டிட்டப்போ அங்கே ஓரளவு ஏற்படுத்தாங்க. இப்போ இந்த சூழலில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்ககம், எல்லா தொகுதிக்கும் வாக்கக அமைப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு 100 வாக்ககத்தை ஒரு கிளையாக கட்டமைச்சு அதை அடிப்படையாக வச்சு தொகுதியை நிர்ணயம் பண்ணி அதுக்கு ஒரு தொகுதி செயலர், அதை அடிப்படையாக கொண்டு மாவட்ட செயலர்னு சொல்லி இப்போ இந்த கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம். இப்போ திமுகங்கிற 75 ஆண்டுகால இயக்கம், அதே போல் அதிமுகவும் ஒரு 60 ஆண்டுகால இயக்கம். அவங்க வந்து அதிகாரத்தில் இருந்து கடைக்கோடி வரைக்கும் அவங்க நலத்திட்டங்கிற பேரில் ஏதாவது கொடுத்து இல்லை வந்து அதிகாரத்தை வேறு பரப்பி அவங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நாம் வளர்ந்து வர்ற இயக்கம் 15 ஆண்டுகள் தான் ஆகுது. இப்போ நமக்கு திமுக அதிமுக அளவு கட்டமைப்பு இருக்கான்னா ஒப்பீட்டு அளவில் குறைவுதான். ஆனால் அந்த கட்டமைப்பை ஒரு காலத்தில் எட்டுவோம், அதை நோக்கிய பயணத்தில் பாய்ச்சல் இருக்கும். இப்போ வரக்கூடிய 2026 ஒரு கட்சி வந்து 234 தொகுதியிலையும் போட்டிட்டு நாம் வெல்றதுக்கு என்ன கட்டமைப்பு வேணுமோ, உட்கட்டுமானம் வேணுமோ, அந்த உட்கட்டுமானத்தை வரக்கூடிய 7-8 மாதத்துக்குள்ள முழுமையாக நிறைவு செஞ்சு 2026 வந்து ஒரு முழுமையான கட்டமைப்போடு எதிர்கொள்வதற்கான வேலையை தான் நம்ம செய்கிறோம். அதனால் இந்த கட்டமைப்பு வந்து இன்னைக்கு இந்த போதாமைகள் இருக்கலாம், அதை நிவர்த்தி செஞ்சு 2026 எதிர்கொள்வோம். ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி பூதாகரமாக பேசப்பட்ட ஒரு செய்தி வந்து பெரியார் பற்றின செய்தி, அதை பற்றின அண்ணன் சீமான் கருத்துக்கள், அந்த கருத்துக்களை ஒட்டி பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே வந்து அண்ணனுக்கு கொடுத்த அந்த ஆதரவுகள், அதனால வந்து கொள்கை அளவில் சமரசம் செய்யப்பட்டு விட்டார் சீமான் அப்படிங்கிறதும், அது பிஜேபி தலைவர்கள்லாம் ஆதரவு கொடுத்ததுனாலயே அதுக்கு ஏதோ பின்புலம் இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு செய்யப்படுது. அது எந்த அளவுக்கு? அதாவது பெரியாரியவாதிகளோட கையாளகாத்தனம், அவங்களோட வந்து பலவீனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம பாஜக ஆதரிச்சோம் அப்படின்னா கேள்வி எழுப்பலாம். பாஜக நம்மளை ஆதரிக்க முற்படுறாங்க அப்படின்னா அது அவங்களோட அரசியல். இதே பாஜகக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க பெருந்தலைவர் காமராசரை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து எந்த பிஜேபிக்காரரும் ஆர்எஸ்காரரும் காமராசரை விமர்சிக்கல. இத்தனைக்கும் இவங்களோட செயல் திட்டங்கள் இதெல்லாம் இருந்தவர் தான். அன்னைக்கு வந்து இந்த பசுவதை சட்டம் அவங்க கொண்டு வர்றப்ப அதை எதிர்த்தவர் தான் காமராசர். எதிர்த்து தான் இன்னைக்கு எரிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல் இந்துவா பிறந்துட்டேன், ஒருவோ இந்துவா இறக்க மாட்டேன், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வந்து எறும்புக்கு சக்கரிடுவாங்க, மனிதர்கள் நீரெடுக்க தடை வைப்பாங்க, மகாத்மாக்கள் வந்தார்கள், மகாத்மாவை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தையும் பௌத்த மதத்துக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டிக் கொண்டு பல உறுதிமொழிகளை முன் வச்சு வெளியேறவர் தான் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் அந்த அம்பேத்கரை வந்து இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே போல் வந்து வள்ளுவர்
பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாரு. தெய்வத்தான் ஆகாது நின்றாரு. அதே போல மறுபிறப்பு, கர்மா, விதி, இந்த கோட்பாடுகளுக்கு முற்றான எதிரான கோட்பாடை வந்து வள்ளுவர் வச்சார். அந்த காமராஜரை, அந்த வள்ளுவரை, அந்த அண்ணல் அம்பேத்கரை இன்னைக்கு பாஜக சொந்தம் கொண்டாடுது, உரிமை கொண்டாடுது, ஆதரிச்சு பேசுறாங்கிறதுனால அவங்க வாழ்ந்த காலத்தில் பாஜகவுக்கு, இந்துத்துவாவுக்கு, மனு தர்மத்துக்கு ஆதரவாக செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. அதான் அவங்களோட தன்மைப்படுத்தக்கூடிய அரசியல். இதுல பாஜக பெரியாரை பார்க்குற பார்வைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்க்குற பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. அது மலைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு. இப்போ சாதி ஒழிப்பு, சமூக விடுதலை, சமூக நீதி, பெண்ணியம், சமத்துவம், அப்புறம் வந்து மதவாத எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் பெரியார் பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு பாஜக இருக்குது. இது எல்லாத்தையும் பெரியார் பேசினாரு, அது முழுமையான செயல்பாட்டு வடிவத்துக்கு போகலை. அதை தாண்டி இதோட தொடக்க புள்ளியும் பெரியார் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதங்கள், தன்முனைப்பு, சருக்கள், முன்னுக்கு போய் முரணான நிலைப்பாடுகள், இதை சொல்லி நாம எதிர்க்கிறோம். அப்போ இதுக்கும் அதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நாம வந்து பாஜகவை ஆதரிச்சு பேசலை, பாஜக ஆதரிச்சு பேசல. பெரியாரே ஒரு பாஜகக்காரர் போல, ஒரு ஆர்எஸ்காரர் போல பேசியிருக்காரு பல இடங்கள்ல. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் வந்து வெளிப்படையாக வந்து இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்புணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் இருக்கு. ஆனால் அதை ஜாடமடையாக சொல்றாங்களே ஒழிய நேரடியாக பேச முடியல. இந்த 2ஆம் தர 3ஆம் தர நிர்வாகிகள், அந்த கட்சியோட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நிர்வாகிகள் வந்து இங்கே பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் 1962 63 காலகட்டத்தில் முஸ்லீம் கூட சொல்லல. அவர் துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ, தமிழ்நாட்டு சரித்திரத்தில் நீ யார், நீ தமிழன் தான், உனக்கு என்ன இடம் உண்டு அப்படின்னு பேசுறாரு. துலுக்கன்னா அர்த்தம் துருக்கியை வந்து தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடியது. அப்ப அவர் கடைசி வரைக்கும் துலுக்கங்கிற சொற்பதத்தை பயன்படுத்தார். ஏன்னா இங்கே கூட இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அவருடைய சிந்தனையை விட்டு தான் பெரியார் ஈவராவுக்கு. அப்ப அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போகணுங்கிறது ஆர்எஸ்ஓட குரல். அதே போல இந்த பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள், அதுக்கு பொருள் என்னன்னா, ஒரு நாட்டில் வந்து பல குழுக்களும் உட்பகை இருந்தால் அந்த நாடு முன்னேற்றம் அடையாதுங்கிறது தான் கருத்து. ஆனால் அதில் பொதுவாக வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களை யார் வைப்பான்னா பரிமேலகர் வைப்பார். அவரோட கருத்துக்களை வந்து ஆரிய சார்பு இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் பரிமேலகர் கூட சொல்லாத ஒரு பொழிப்புரையை வந்து பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு நாடு வந்து முன்னேற்றம் அடைய நாட்டபிமானமே இல்லைன்னு சொன்ன பெரியார் இவரை சொல்றாரு, ஒரு நாடு முன்னேற்றம் அடைய ஒரே மதம் இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும், ஒரே இனம் இருக்கணும், ஒரே கட்சி இருக்கணுங்கிற. ஒரே மதம்னா ஒருதான் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லையே, ஏன் ஒரே மதம் கேட்குறீங்க? ஒரே இனம்னா அது வந்து இன ஒதுக்கல் தானே, அதான ஹிட்லர் பொண்ணா, ராஜபக்ஷ பொண்ணா? ஒரே கட்சினா அது ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் தானே, அங்கே என்ன ஜனநாயகம் இருக்கும்? அப்போ ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே இராணுவம், ஒரே உணவு சந்தை, ஒரே திருப்பாயம், ஒரே பொது விநியோகம், இன்னைக்கு பாஜக சொல்லக்கூடிய அத்தனை ஒற்றுமையத்தோட தொடக்கமே அதுதானே. ஒரே மதம், ஒரே இனம், ஒரே கட்சிங்கிறது தானே. அப்ப நாங்க பாஜக குரலா ஒழிக்கல, பெரியார் ஒழிச்சிருக்காருங்கிறத எடுத்து சொல்றோம். இதுல பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் காலகட்டத்தில் ஒரு பங்களிப்பு செஞ்சாரு, போராடினாரு, பாடுபட்டாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார் தான் தொடக்கம் சொல்லி அவரை பூதாகரப்படுத்தி கற்பனை வாதங்களை முன் வச்சு 2000 ஆண்டுகள் தமிழகத்தோட அறிவுல வரலாற்றை வெறும் 50வது ஆண்டுல சுருக்குறாங்க. அப்ப எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பூதாகரப்படுத்தப்பட்ட மிகான பிம்பத்தை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உடைச்சு சொல்றோம், அவ்வளவுதான். திமுகவை வீழ்த்துவதுதான் முதன்மை நோக்கம் நாம் தமிழர் கட்சியோடது அப்படின்னு பல இடங்களையும் நீங்க பேசிட்டு வர்றத பார்க்க முடியுது. அப்படி இருக்கப்ப அதே ஒத்த நோக்கத்துடைய பிஜேபியையும் அதிமுகவையும் அவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறதுலையோ, இல்ல பிஜேபி அல்லாத அதிமுக நாம் தமிழர் அப்படின்னு பயணிக்கிறதுலையோ உங்களுக்கு ஏதாவது என்ன? இல்ல, திமுக வீழ்த்துவது மட்டும் நோக்கம் சொல்லல. திமுக வீழ்த்தணும், இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக வீழ்த்தணும், கடந்த காலத்தில் இருந்த அதிமுகவையும் முழுமையாக அப்புறப்படுத்தணும். அதே போல காங்கிரஸ், பாஜகங்கிற இந்த தேசிய கட்சிகளை வந்து முழுமையாக வந்து தமிழ் மண்ணிலேருந்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் அப்படிங்கிற அந்த நிலைச்சி எடுத்துகிட்டு போகிறதே இந்த தேசிய கட்சிகள் தான். நாடு முழுமைக்கும் ஒரே கட்சி ஆதிக்கம் செய்யக்கூடிய முறைங்கிறது அதிகார குவிப்புக்கு வழிவகுக்கும், அது வந்து ஒற்றைத்தன்மைக்கு வழிவகுக்கும். அங்கே கூட்டாட்சியோ மாநிலங்களோட தன்னாட்சியோ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சியும் இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராசர் வந்து 2 திராவிட கட்சிகளை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னாரு. நமக்கு அதே நிலைப்பாடு தான். அதனால நாம ஒருத்தரை வீழ்த்தணும், இவர் அவரை சேர்ந்து அவரை வீழ்த்துறது, அவரோட சேர்ந்து இவரை வீழ்த்துறது, அந்த மாதிரி கதையும் இல்லை, அந்த மாதிரி நிலைப்பாடும் இல்லை. 2010 மே 18 மதுரை மாநாட்டு மேடையில் தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அறிவித்தோம். இந்த 15
பயணத்தில் வந்து அதே நிலைப்பாடு தான் தொடருது. ஆனால் அதே போல எந்த காலத்தையும் இந்த கட்சியோட கூட்டணி இல்லை, உறவில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்று அரசியல் இயக்கம் வருது. நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு, கொள்கையை ஏற்றுக்கிட்டு, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரை வைத்துக்கிட்டு நாம் அதை செயல்படுத்த துணை நிற்போம், உழைப்போம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து பயணிக்க வர்றாங்கன்னா நாங்கள் ஆரத்தையும் வரவேற்கிறோம். அது குறித்து மேற்கொண்டு ஆலோசிக்கிறோம். மற்றபடி நாம் தமிழர் கட்சி யார் தலைமை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய முடியாது. ஆனால் மக்கள் மத்தியிலையும் செய்தி ஊடகங்களையும் பரபரப்பாக பேசப்படணும், தங்களை ஒரு செய்தியாக காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்கள் மேலே எழுப்பப்படுது. இல்லை, நடிகர் விஜய் வந்து எப்போதாவது ஒரு முறை தான் பனையூரை விட்டு வெளில வந்து மக்களை சந்திக்கிறார். மொத்தமாக வந்து இந்த ஓராண்டு காலத்தில் வந்து ஒரு 5 முறையை நம்ம தான் வந்திருக்காரு. ஒட்டு மொத்தமாக அவர் எவ்வளோ தானே பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒரு 48 நிமிஷமோ 60 நிமிஷமோ தான் பேசியிருக்காரு. அப்போ அவர் எப்போயாவது ஒரு தடவை வர்றார். அதே போல் கமலஹாசன் வந்து அவருக்கு எப்போ படப்பிடிப்பு இல்லையோ அப்போ தான் வர்றார். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலத்தில் நம்ம எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கோம், மக்களுக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கோம். ஊடக வெளிச்சம் படலை நம்மளோட கடமையை நம்ம வேலை செய்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, 8 வழிச்சாலை, உயர்மழுத்த கோபுரம், அணுவில் அணுக்களி மையம், ஸ்டெர்லைட்டு, இப்படி எல்லாத்துக்குமா களத்தில் நிற்கிறோம். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்ஜாம் புயல்னு எல்லா களத்தையும் நிற்கிறோம். அப்போ ஊடகங்களுக்கு வந்து நாம் களத்தில் போய் மக்களுக்கு உதவி பண்ணுறது, மக்களுக்காக பாடுபடுறது, இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது, இதையெல்லாம் ஊடகங்கள் காட்டாது. அவங்களுக்கு பரபரப்பு செய்தி தேவைப்படுது. அந்த பரபரப்பு செய்தியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஊடகங்கள் தான் தேவைப்படுதே ஒழிய நாம் எப்போதும் பல வேலை செய்கிறோம். பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறாங்கல்ல, இதை வந்து எடுப்பில் நம்ம வைக்கல. தொடக்கத்தில் வந்து அண்ணன் பெரியாரிய மேடைகளில் பெரியாரியவாதியாக பேசினாங்க. அதோட தாக்கத்தின் வெளிப்பாடாக வந்து நாம் தமிழர் கட்சியுமே தொடக்க நிலையில் வந்து ஒரு பக்கம் மேடையில் தலைவர் பிரபாகரன் படம், ஒரு பக்கம் பெரியார் படம் இருந்துச்சு. 2012 காலகட்டத்தில் முடிவுக்கு வர்றோம், நாம் வந்து தலைவருக்கு இணையாக வந்து பெரியாரை வந்து முன்னெடுத்த தேவையில்லை அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்து அதுக்கும் பிறகு வள்ளுவரை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு நிலைக்கு எடுக்கிறோம். அதுக்கும் பிறகு வந்து பெரியாரை வந்து அவரோட பங்களிப்புகளை போட்டலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் தான் மிகைப்படுத்துகிற இந்த வாதத்தை இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைக்கும் வர்றோம். அப்புறம் பெரியார் மண் அப்படிங்கிற வைக்கிற வாதத்தையும் இருக்கிறோம். கடைசியாக இப்போ மீளாய்வு பண்ணி பார்க்குறப்ப இந்த பெரியார்கிற இந்த பிம்பமே வந்து தமிழ் தேசிய அரசுக்கு எதிராக தர்றப்ப அதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளுறோம். நீ கொண்டாடிக்க, நீ தூக்கி பிடி, நீ வந்து மதமாக தொழுதுக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வர்றோம். ஆனால் இவங்க திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் வந்து பெரியார் மீது வெறுப்புணர்ச்சி வந்து இது பண்ணது போல பேசுகிறாங்க. அவரோட நிலைப்பாடு, பெரியார் நிலைப்பாடு எடுத்து பேசினோம்னா எல்லாமே தனிப்பட்ட வெறுப்புக்கு தான் பேசியிருக்காரு. எல்லாமே வாழ்க்கை முழுக்க வந்து ஒருத்தரை பிடிக்குதா கண்மூடித்தனமாக எதிர்ப்பார், ஒருத்தர் பிடிக்கலையா கண்மூடித்தனமாக எதிர்ப்பார். 49 வந்து திமுக அப்படிங்கிற இயக்கம் தொடங்கப்பட்டது, அண்ணா தொடங்குறது. 49 67 வரைக்கும் 18 ஆண்டு காலம் மிக கடுமையாக திமுக விமர்சிக்கிறார் பெரியார். இவர ஒரு இடத்துல கூட திமுகன்னு சொல்லலை, கண்ணீர் துளி கட்சினர், அண்ணான்னு பேர் சொல்லாமல் கண்ணீர் துளி கட்சியோட மூலவர்னர். அப்படி 18 ஆண்டு காலம் அவ்வளவு வெறுத்து இந்த கண்ணீர் துளி கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு இடத்துக்கு போகிறார். தடை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து அண்ணா மேலே கடுப்பு. திரும்ப 1967 இவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கோபத்தை தணிச்சுக்கிட்டு அப்புறம் திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போடுங்கிறார். அப்போ அண்ணா மேலே கடுப்பு இருந்துச்சு, எழுத்தார். அண்ணா மேலே கோபம் தணிஞ்சிருச்சு, ஆளுக்கு தொடங்கிட்டார். 30களில் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. கம்யூனிஸ்ட தாக்கம், பிள்ளைகளுக்கெல்லாம் ரஷ்யா ஸ்டாலின் பேர் வைக்கிறார். நீங்கள் கூலி உணவு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கழுங்குங்கிறார். அந்த சமயம் அதுக்கு பிறகு 60 அந்த கம்யூனிஸ்ட் தாக்கம் குறைஞ்சிருது. குறைஞ்ச பிறகு கம்யூனிஸ்ட்கள் வந்து தேவையில்லாத கழகத்தை ஏற்படுத்துறாங்க. குறிப்பாக கீழ்மணி படுகொலையும் போது கிடைக்கிற கூலியை வச்சுட்டு வாழ கற்றுக்கணும் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போகிறார். அந்த நிலைப்பாட்டுக்கு போய் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட்களை தவறுக்குங்கிறார். முதல்ல காங்கிரஸ் ஒழிக்குங்கிறார். அதுக்கு பிறகு அண்ணா மீது கொண்ட கடுப்புல இந்த பக்கம் காமராசரை, பச்சை தமிழர் காமராசன் ஆதிக்க தொடங்கி தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லை, குறிப்பா இந்திய தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவர் அவர் கடைசி இந்திய தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆதரிச்சு அந்த காங்கிரஸ்ல வேணா சேர்ந்துக்குங்கிறார். இப்படி நிலைப்பாடுகள் எல்லாமே தனிப்பட்ட வெறுப்பு தான். தொடக்கத்தில் ஆரிய குப்பைனார் திருக்குறள், அப்புறம் 49 திருக்குறள் மாநாடு போறார். எதுக்காக போறாருன்னா திமுக கலந்து வருது, அவன் இலக்கியங்களை காப்பியங்களை திருக்குறளை பேசி வர்றான். அப்போ அவனுக்கு போட்டியாக பண்ணதுக்காக திருக்குறள் மாநாடு போடுறாரு. திரும்ப 69 பார்க்குறப்ப ஏன் திருக்குறளை கட்டிட்டு அலுவலர் இவர் தான் வந்து முதல்ல பொருந்தா திருமணம் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய பண்ணையார்கள் வந்து சின்ன சின்ன பெண்களை திருமணம் பண்றாங்க, இது பொருந்தா திருமணம் ஏற்கக்கூடாதுன்னு சொல்றாரு.
திரும்ப 70 வயசுல இவரே திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணிட்டு 1973 சாகர காலத்தில் என்ன சொல்றாரு, திருமணமே சட்டவிரோதம், பெண்ணிடமே தரங்கூட. இப்படி எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் தனக்கு என்ன தோன்றுச்சோ தான் தோண்டித்தனமாக உதிர்த்தாரை ஒழிய தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இயங்கலை. சாதி ஒழிப்பு தான் பிரதான நோக்கம் என்றால், நீங்க கீழ்வெண்மணி படுகொலை எடுத்துக்கங்க. அந்த படுகொலையின் போது அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக பண ஆதிக்கத்துக்காக போராடியது கம்யூனிஸ்டுகள். போராடிய கம்யூனிஸ்டுகள் பக்கம் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா எரித்து கொலை செய்யப்பட்ட 44 பேர்ல பெரும்பான்மை வந்து கம்யூனிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர்கள் தான். அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்காம யார் எரிச்சு கொண்டானோ நெல் உற்பத்தியாளர் சங்கம், அவன் தான் பண்ணையாரோட சங்கம். அந்த சங்கத்தோட தலைவர் வந்து இருஞ்சல் கோபாலகிருஷ்ண நாயுடு. அந்த இருஞ்சல் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையிலான நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை அதை வந்து காக்கும் பொருட்டு, அதை காப்பாற்றி விடும் பொருட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை வைக்கிறார். அப்ப சாதி ஒழிப்பு பேசிய கம்யூனிஸ்ட்கள் பக்கம் நிற்காம சாதி காரணமா எரிச்சு கொண்ட பண்ணையார் பக்கம் பெரிய என்ன ஆதிக்கம் தான் முதல் எதிரினா, அப்போ வந்து மொழி போரில் 1960 நடந்த மொழி போராட்டத்தில் அன்னைக்கு வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டப்ப அதிகார வர்க்கத்தின் பக்கம்னு ஏன் இந்த சுட்டு கொள்ளாம விட்டு வச்சிருக்கீங்க, 4 காணி பயிர்களை சுட்டு கொண்டா இந்த போராட்டம் தானா நிற்க போகுதுன்னு ஆதிக்கத்தின் பக்கம் ஏன்? இப்படி கேள்வி எழுப்பி கொண்டே போனா பெரியாத புனித பெருமை உடைப்பட்டு போகும். அப்ப திடீர்னு வந்து ஒரு கவன இருப்புக்கோ அதுக்கோ செய்யல. நாம தெளிந்து உணர்ந்து செய்யறோம். நாம என்னென்னமோ பேசுறோம், நிறைய பேசுறோம். அதுல எது தேவையோ, எதை உண்ட பத்த வச்சா பரபரப்பை தருமோ, எது வந்து செய்தியா மாறுமோ அதைத்தான் ஊடகங்கள் பேசுது. ஊடகங்களை பேசுவதாக நாம் தமிழர் கட்சி வளரணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஊடகங்கள் நம்பியும் நாம் தமிழர் கட்சி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் வந்து மாற்றாந்தை மனப்போக்கடி இருக்கு. குறிப்பா இந்த 2021 திமுக ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டோட காட்சி ஊடகங்கள் திமுகவோட ஊதுகுழலாக மாறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி குறித்து செய்தி வருது, என்ன செய்தி வருது? எதிர்மறையான செய்தி, அவதூறான செய்தி வருது. அப்ப இந்த ஊடக வெளிச்சத்தை நம்பி நம்ம இல்லை, நாம களத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்பி தான் நிற்கிறோம். மக்கள்கிட்ட நாமளே ஊடகம் போய் பரப்புறோம், கருத்துக்களை பரப்புறோம், களத்தில் நிற்கிறோம். அவங்க உணர்ந்தா நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுறேன். இப்ப இந்த பரபரப்புக்காக எதையும் பேசணும்னோ பத்த வைக்கணும்னோ விவாத போராடணுமோ எந்த அவசியமும் இல்லை. வாக்கு அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது இதை கடந்து இதை தவிர்த்துட்டு நாம் என்ன செய்யணுமோ, எது சரியோ, எது தார்மீகமோ, எது அறமோ அதை நாம் தமிழக செய்யுது. பிரபாகரனை வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்றப்ப, தலைவர் பிரபாகரன் தீவிரவாதின்னு சொன்னப்ப, நீ தீவிரவாதின்னு சொன்னா என் தலைவன் அப்படின்னு தூக்கி சுமந்தது நாம் தமிழக கட்சி. அப்ப வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்படி ஏற்படுத்தும் எதையும் கலப்படுது. என் இனத்தின் தலைவன் தூக்கி சுமக்கணும், தூக்கி சுமந்தோம். அதே போல ராஜீவ்காந்தி கொண்டு புதைச்சோம் அப்படின்னு சொல்றப்ப, இது வந்து தமிழ் தேசத்தின் மீது சுமத்தப்பட்ட வரலாற்று பழிச்சொல்லுக்குதான எதிர்வினையா முன்வச்சோம். இதனால் வழக்கு வரும், எதிர்வினை வரும், வாக்கு அதை பத்தி கவலைப்படல, சொல்லணும்னு சொன்னோம். திராவிடம் வந்து தீது சொன்னோம், திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொன்னோம். அதனால என்ன விளைவு வரும், அதுக்கு வந்து என்ன முத்திர குத்தப்படும், என்ன அவதூறு பரப்படம் மேற்கொள்ளப்படும், அதை பத்தி கவலை இல்லை. அதே போல பெரியாங்கிற பிம்பம், மிகைப்படுத்தப்பட்ட போனியான பிம்பம், உடைக்க வேண்டிய தேவை இருக்குது, கால அவசியம் இருக்குது, உடைக்கணும், வரவில்லை பத்தி கவலைப்படல. அப்ப நாம் என்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கோம். ஊடகங்கள் தான் இதை வச்சு வந்து இதன் மூலமா ஏதாவது தீனி கிடைக்காதா அப்படின்னு பார்க்கக்கூடிய நமக்கு எந்த தேவையும் இல்லை. பேசும்போதே கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக தான் பேசுறீங்க, ஆனா இப்ப நடைமுறை செய்திகளை பார்த்த கம்யூனிஸ்டுகளை தீவிரமா எதிர்க்கிறீங்க. இது என்ன மாதிரியான முரண்பாடு? சொல்ல போனா விஜயால யாரு காப்பாத்தினா விஜய்க்கு தான். விஜய்கிட்ட அந்த தெரியவே இல்லை. அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுகவோடு இப்போ வரைக்கும் மறைமுக பேரம் பேசிட்டு இருக்கு. இது வெளிப்பட இன்னும் அம்பலப்பட்டு போனா விஜய் தூக்கி எரிஞ்சிருவாங்க.